கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். நெஞ்சம் நிறைந்த தமிழ் வாழ்த்துகளையும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகிறோம். SRM தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரியும் ஜெம் தொலைக்காட்சியும் தமிழ் முற்றமும் SRM தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரியின் மேலாண்மை துறையும் இணைந்து நடத்துகிற தொழிலாளர் தின பட்டிமன்றத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த SRM தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முதன்மையர் பேராசிரியர் பெருந்தகை அம்மா சசிரேகா அவர்களையும் மேலாண்மை கல்லூரியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பிரபாதேவி அவர்களையும் போட்டிகளினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுகன்யா அவர்களையும் இந்த நேரத்திலே கல்லூரியின் சார்பாக ஒரு பலத்த கைதட்டலோடு வணங்கி மகிழ்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவர்களோடு இணைந்து ஜெம் தொலைக்காட்சி நடத்துகிற இந்த பட்டிமன்றத்திற்கு எப்போதும் போல எங்கள் பட்டிமன்ற குழுவிற்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை ஐயா சீதாபதி அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பொன்கி அவர்களையும் இந்த நேரத்திலே மனமொழி மெய்களால் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ திருவிழாக்களை நடத்துகிறார்கள், எத்தனையோ விழாக்கள் நடத்துகிறார்கள். ஆனால் தொழிலாளிக்கு என்று நடத்துகிற இந்த தொழிலாளர் தினத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதை ஒரு மிகப்பெரிய பேராக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் உலக வரைபடத்திலே தன்னுடைய வியர்வை கோடுகளால் வரையக்கூடிய ஒரே ஆத்மா தொழிலாளி என்று ஒரு கவிஞன் சொன்னான். கல்லாய் கிடந்த பூமி பந்தை கூட கருத்தரிக்க வைத்து உருத்தரிக்க செய்பவன் தொழிலாளி. மார்க்சிம் கார்கி என்ற மேலை நாட்டு அறிஞன் தான் சொன்னான், இந்த உலகத்திலேயே 2 பரிசுத்தமான இதயங்கள் உண்டு. ஒன்று உழவன், இன்னொருவன் தொழிலாளி என்று மார்க்சிம் கார்கி படம் பிடித்தான். அதனால்தான் விவேகானந்தர் இந்தியாவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவிலே இருக்கிற அரண்மனைகள், உயர்ந்து செறிந்திருக்கக்கூடிய கட்டடங்கள், இவை எல்லாவற்றையும் பார்த்து நான் அதிசயிக்கவில்லை. பச்சை பசேல் என்று பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த வயல்வெளிகளைத்தான் நான் பார்த்து பிரமிக்கிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். அப்படிப்பட்ட வியர்வையையே மூலதனமாக மாற்றுகிற தொழிலாளிக்கு எடுக்கிற தொழிலாளர் தினத்தில் ஒரு சிறந்த பட்டிமன்றத்தை ஜெம் தொலைக்காட்சியோடு SRM தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்துகிறது என்று சொன்னால் SRM நிறுவனத்திற்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலேயே மிக மேலானவன் தொழிலாளி. அதனால்தான் பட்டுக்கோட்டை தொழிலாளிகளை பார்த்து அதிசயித்தான். விவசாயிகளுக்கென்றே பாட்டு எழுதினான். நான் தலைப்புக்குள்ளே போகலை, இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஆண்களா பெண்களான்னு கொடுத்துவிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. தலைப்புக்குள்ளே நான் போகலை. ஏன்னா குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களான்னு அந்த தலைப்பை நடத்தி 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 புளிச்சு போச்சு. எல்லாருக்குமே சேனலுக்கும் புளிச்சு போச்சு, பொது மேடைகள்லையும் அதே தலைப்பை போட்டு அழுத்து போச்சு. அதனால தான் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களான்னு கொடுத்துருக்குறாங்க. நான் தலைப்புக்குள்ளே ரொம்ப போகலை. பட்டுக்கோட்டை தான் தொழிலாளிகளுக்குனே பாட்டு எழுதினவன். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மாக்கரையை ஒசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் நட்டு, சம்பா பயிரை பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு எழுதினவன் பட்டுக்கோட்டை. அருமையான பாட்டு லட்சுமி நாராயணன். அந்த சிந்தனையை தருவதுதான் கல்வி. அதனால தான் தாமோதரன் இலக்கியங்கள்லாம் நிறையா படிப்பார்.
மகாகவி பாரதி சொல்லுவான், கஞ்சி குடிப்பதற்கு இலார். நல்லா கவனிங்க, கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்ற அறிவும் இலார் என்று சொன்னார். உண்மையிலே தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். தொழிலாளருக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கிய இந்த சூழ்நிலையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். உலகத் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று உலக பொருளாதார மேதை காரல் மார்க்ஸ் தான் சொன்னார். 400 பிரதிநிதிகளை வைத்து தொழிலாளர்களுக்கென்றே ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டமெல்லாம் இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு பயன்படுகிறதா? இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றது ஆண்களா பெண்களா? எவ்வளவோ சோதனைகள் இருக்கும். அதையும் தாண்டி நாடு இன்றைக்கு வல்லரசாக செல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு ஆண்கள் காரணமா இல்லை பெண்கள் காரணமானு 2 அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஏன்னா நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லணும்னா அதுக்கு எவ்வளவோ சிரமங்கள் இருக்கு. அண்மையில் ஒரு புது கவிதை படித்தேன். உண்மையிலே தொழிலாளர் படுற வேதனையெல்லாம் இன்னைக்கு சொல்லாமல் என்னைக்கு சொல்றது. ஒரு புது கவிதை ஒன்று படித்தேன். சுத்தம் சோறு போடும்னு எழுதியிருக்கேன். சுத்தம் சோறு போடும், யார் சொன்னது? அசுத்தம் சோறு போடும்னு அந்த கவிதையை முடிச்சிருக்கேன். புரியுதா? புரிஞ்சா கைதட்டுங்க, புரியலைன்னா போங்க. சுத்தம் சோறு போடும் யார் சொன்னது? அசுத்தம் சோறு போடும்னு எழுதியிருக்கேன். அந்த குப்பையையும் கூளங்களையும் அள்ளுவதனால் தானையா சோறு கிடைக்கிறது என்று ஒரு கவிஞன் சொன்னான். இன்னொரு புது கவிதை நான் படித்தேன். கயிற்றில் நடப்பவன் கவனம் முழுவதும், தலைப்புகளே போகல, கவலைப்படாதீங்க, என்ன புது பேச்சாளர்கள் அவங்க பேசட்டும். கயிற்றில் நடப்பவன் கவனம் முழுவதும் காலி டப்பாவில் எழுதினா ஒருத்தன். இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்க. கயிற்றில் நடப்பவன் கவனம் முழுவதும் காலி டப்பாவில் எழுதின. கயிற்றில் நடக்கிறவனுடைய கவனம் யார் மேலே இருக்கணும்? கயிற்று மேலே தான் இருக்கணும். ஆனால் கீழே இருக்கிற டப்பாவில் யாராவது 1 ரூபா 2 ரூபா போடுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சூழ்நிலையில் தானே இன்னைக்கும் தேசம் இருக்கு. அதனால தான் புலமை பித்தன் ஒரு பாட்டு எழுதினார். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்துலாடுறாம் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறந்தாண்டா சோறு, அதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், ஆதாரம் இருந்தா இனிக்கும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடிக்கணும், அன்பை நாளும் விதைக்கணும். உண்மையிலே இந்த தொழிலாளர்களினுடைய நிலை என்ன என்பதை பற்றி சிந்திக்கிற இந்த நல்ல நாளிலே அன்பு நண்பர் டாக்டர் பொன்கி அவர்களுக்கும் SRM தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முதன்மையர் அம்மா பேராசிரியர் தாய்மை உள்ளம் படைத்த சசிரேகா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைதட்டலை நான் பரிசாக வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது மாதிரி தான் கொடுக்கணும் தலைப்பு. ஆண்களுக்கு என்ன பவர் தெரியுமா? ஒவ்வொரு செய்தியை சொல்லிட்டு நான் உங்களை கூப்பிட்டுருவேன். ஆண்கள்னா யார் தெரியுமா? தொல்காப்பியர் தான் சொன்னார், ஆண்மையும் உரனும் ஆடுமேன. வீரம் நிறைந்தவன் ஆண்மகன், வீரத்தோடு விவேகம் நிறைந்தவர்கள் பெண்மக்கள், தாய்மை உள்ளம் படைத்தவர்கள். ஆக வீரம் நிறைந்த ஆண்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறார்களா? தாயுள்ளம் படைத்த பெண்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறார்களா? வரலாறுகளெல்லாம் நாம் போகல. ஆண்களா பெண்களா என்பதனை பற்றி 6 அறிஞர் பெருமக்கள் இங்கே வாதிட இருக்கிறார்கள். அதில் பெண்கள் தான் என்ற அணியை வழிநடத்தி செல்வதற்காக அணித்தலைவராக இங்கே வருகை தந்திருப்பவர் பச்சையப்பன் கல்லூரியினுடைய வணிகவியல் துறை பேராசிரியர், நெஞ்சம் நிறைந்த சகோதரி, என்னோடு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மேடைகளிலே சேர்ந்து பயணிக்கிற டாக்டர் சங்கீதா அவர்கள் பெண்கள் தான் என்று அணிக்கு தலைமை, அதனை மறுத்து ஆண்களே அணிக்கு தலைமை தாங்குவதற்காக வருகை தந்திருப்பவர் 30 நாளில் 25 நாள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறார். மேடை பூரா இருக்கிற நடுவர்கிட்ட அத்தனை பேர்கிட்டையும் பேசுகிறார். எல்லாத்துக்கும் மேலே கல்லூரியில் எனக்கிட்ட படித்த மாணவர், என்னுடைய அருமை மாணவர், கணிதத்துறை படித்தாலும் கூட தமிழிலே ஆழங்கால் பட்டு இலக்கியங்களிலே கரைபோகிய பேச்சாளராக மதுரை முத்து உள்ளிட்ட பல முன்னணி நடுவர்களோடு பயணித்து வருகிற என் அன்பு தம்பி லட்சுமி நாராயணன் அவர்கள் ஆண்களே அணிக்கு தலைமை தாங்க
இங்கே வருகை தந்திருக்கிறார். இல்லை பெண்கள் தான் என்று பேசுவதற்காக இந்த தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பேராசிரியர், SRM தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரியினுடைய மேலாண்மை துறை பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜெயபிரபா அவர்கள் பெண்களே என்ற அணிக்கு தலைமை தாங்க இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதை மறுத்து பேசுவதற்காக ஆண்களே என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக மின்னணு துறையிலே பேராசிரியராக இருக்கக்கூடிய தினேஷ் பாபு அவர்கள், அதை மறுத்து பேசுவதற்காக இங்கே பெண்களே என்று வாதிடுவதற்காக அருமை சகோதரி மேலாண்மை துறையை சார்ந்த தீபா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை ஆண்கள் தான் என்று வாதிடுவதற்காக மேலாண்மை துறை மாணவி வான்மதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது ஆண்களா பெண்களா என்ற இந்த தலைப்பில் பெண்கள்தான் என்று அந்த அணியை தொடங்கி வைத்து பேசுவதற்காக தொடக்க பேச்சாளராக மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயபிரபா அவர்களை உங்கள் பலத்த கைதட்டலோடு இந்த மன்றத்திற்கு அழைக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பலத்த மழை பெய்து ஓய்ந்தது போன்ற ஃபீல் எனக்கு இருக்குது. சார் அவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க. நான் ஒரு மலைச்சாரல் போல் பேசலான்னு இருக்கேன். டாக்டர் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம், ஜெம் டிவி, தமிழ் முற்றம் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். எனக்கு முதலாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த மேடைக்கு எனது நன்றி. பட்டிமன்ற நடுவர், அவைத்தலைவர், பேராசிரியர் டாக்டர் பாகை ரா கண்ணதாசன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் எனதணியில் இருந்து கலக்கப் போக காத்திருக்கும் 2 குத்து விளக்குகளுக்கும் வாழ்க்கை. 2 பேரும் குத்து விளக்கா சார்? இன்விடேஷன்லயே போட்டிருக்கோம். இவங்க 2 பேரும் இந்த இங்கிட்டு இருக்கிற ஆம்பளைய 2 பேரும் மொத்து விளக்கு. இவங்க குத்துல மொத்து வாங்குற ஆட்கள். 2 குத்து விளக்குகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். சரி. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய செய்யுளை மறுபடியும் படிப்பதில் பெருமிதம் அடைகிறேன் சாருடைய பர்மிஷனோடு. என்ன பாட்டு? கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். இந்த செய்யுள் உங்களுக்கு புரிந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. இளைய தலைமுறையினர் சுத்தமான தமிழ் உங்களுக்கு புரிந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. உங்களுடைய வழக்காடு மொழியில் நான் கூற வேண்டுமென்றால் என்னுடைய தமிழ் மீதான காதலை இவ்வாறு கூறலாம். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. இதுக்கு தான் கைதட்டு விழுகுது. காதல்னு சொன்னாதான் கைதட்டே விழுகுது. தேசத்தின் வளர்ச்சி பல காரணிகளை பொறுத்து அமைகிறது. முதற் காரணியாக நான் பார்ப்பது ஒரு மொழியின் வளர்ச்சி, ஒரு தேசத்தின் வளர்ச்சி. கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், விளையாட்டு, அறிவியல், இப்படி பல துறைகளின் சேர்ந்த வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்க முடியும். மொழியை எடுத்துக்கொள்வோம். போ என்றால் என்ன என்று சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. போ என்றால் என்ன? போதல். போனா போணும், வானா வரணும், இப்படிதான் வச்சிருக்கிறீங்க நீங்க உமனை. அதனால போனா போதல் என்கிறீர்கள். போ என்பது அந்தமான் நிக்கோபார் தீவில் வாழும் ஒரு பழங்குடியின மக்களின் மொழி. அங்கு ஒரு பெண் வாழ்ந்து வந்தால் அவளுடைய பெயர் போவசர். ஒரு பெண் மரித்தால் ஒரு மொழி மரிந்தது, ஒரு பெண் இறந்தால் ஒரு மொழி இறந்தது. 85 வயதான அந்த பெண் ஒரு நாள் இறந்து போனாள். அவளின் பாரம்பரியம், போ சமூகத்தின் பாரம்பரியம் 65,000 வருட பாரம்பரியம் உடைய மொழி அந்த போ என்ற மொழி. ஒரு மொழியின் மரணம் ஒரு தேசத்தின் மரணம். இந்தியா எதில் முதலாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதிகமாக அழிந்து வரும் மொழியில் முதலிடம் வகுப்பது இந்தியா. சரி. 1961ஆம் ஆண்டு நம்மில் வழக்கில் இருந்த மொழிகள் 1600. இன்று நம்மிடம் இருக்கும் மொழிகளின் எண்ணிக்கை 800.
அதிலும் 172 மொழிகள் அழிந்து வருவதாக யுனெஸ்கோ அறிவிக்கிறது. சரி. ஒரு 14 நாட்களுக்கும் ஒரு மொழி சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையின் சாவை போல், என்னுடைய ஆசானின் சாவை போல் என் மொழியின் சாவை நான் உணர்கிறேன். ஒரு மொழியின் மரணம் ஒரு தேசத்தின் மரணம் என்றான் பாரதி. ஓகே, இதுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதானே கேட்குறீங்க. என்ன சம்பந்தம்? ஒரு மொழியை ஒரு தந்தை, ஒரு ஆண் எப்பொழுது குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்? குழந்தை பிறந்து 2வது வயதில், 3வது வயதில், 4வது வயதில். ஒரு தாய் தன் குழந்தைக்கு மொழியை கருவறையில் அறிமுகம் செய்கிறார். ஒரு தாய் கருவுற்று இருக்கும் மொத்த காலம் 40 வாரங்கள் அல்லது 10 மாதங்கள். 30வது வாரத்திலிருந்து ஒரு குழந்தை தனது தாயின் மொழியை கற்க தொடங்குகிறது, புரிந்து கொள்ள தொடங்குகிறது. ஸோ இன்றைய ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்கிறது என்றால், கம்பார்ட்மெண்ட்ஸ், குழந்தைகளின் மூளையில் பல கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கம்பார்ட்மெண்ட் தன்னுடைய தாய்மொழியை புரிந்து கொள்வதற்கும், இன்னொரு கம்பார்ட்மெண்ட் அந்நிய மொழியை புரிந்து கொள்வதற்கும் தொடங்குகிறது குழந்தை. எப்பொழுது? கருவில் இருக்கும்போதே. ஸோ ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது பெண்கள் தான் என்று என்னுடைய முதல் பதிவை நான் இங்கு பதிவிடுகிறேன். சரி. மக்களை பெற்ற மகராசி என்ற படம் 1957 வெளியானது. அதில் ஒரு பாடல், மணப்பாற மாடு கட்டி மாய வரோம் ஏறு பூட்டி, மணப்பாற மாடு கட்டி மாய வரோம் ஏறு பூட்டி, வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. இப்படி போகிறது அந்த பாடல். அந்த பாடலில் சில வரிகள் என் மனதை கவர்ந்த வரிகள். எந்த பாட்டு? சேத்த பணத்தை சிக்கனமா, சேத்த பணத்தை சிக்கனமா, செலவு செய்ய பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. அப்பா கிட்ட கொடுக்க சொல்லலங்க, அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி. அப்பா கையில கொடுத்தோம்னா ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டு வந்துருவார். அப்பா மகே 2 பேரும் மனம் இருந்தால் மார்க்க வந்து முதல் சந்துன்னு சந்துக்குள்ள கிடப்பாங்க குடிச்சிட்டு. ஓகே, முடிவாக வேண்டும் மோடி மீண்டும் மோடி. அரசியல் பேசவில்லை இங்கே, கொஞ்சம் பொறுமை காருங்கள். வேண்டும் மோடி மீண்டும் மோடி, 40ம் நமதே நாமும் நமதே, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். இவ்வாறு அனைத்து அரசியல் கட்சிகளும் சண்டையிடும் வேளையில் என்னுடைய ஒரே எதிர்க்கட்சியுடன் நான் சண்டையிட வந்திருக்கிறேன். வேண்டும் பெண்கள் மீண்டும் பெண்கள், 40ம் பெண்களுக்கே நாடும் பெண்களுக்கே, ஒற்றை சொல்லால் எதிரணியை ஓங்கி அடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அமைகிறேன். நன்றி. கல்வியை கூட தன்னுடைய கருவறையிலிருந்தே உருவாக்குபவள் பெண்ணு. நாங்கள் உண்மையிலே பேராசிரியர் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். பாட்டுலாம் வேற பாடியிருக்கிறாங்க. ஏன்னா கல்வியை சொல்லித் தருவதே பெண்ணு தான். அதனால தான் பாவேந்தர் சொன்னார், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம்னர், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கு புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த பேராசிரியர் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகளை ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பேசியிருக்கிறாங்க. இன்னும் நாட்டு வளர்ச்சிக்கு இந்திய நாட்டை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி, போலந்து, வெளிநாடு பூரா பேசுனாங்க நிறையா. அவங்க உண்மையிலே அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றிலாம் அடுத்த பேச்சாளர்கள் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம நாட்டில் ஆண்களில் காந்தி, போஸு, நேரு, எவ்வளவு பேர், காமராஜர், நிறையா நீங்கள் சொல்லணும். அது மாதிரி இந்த பக்கம் அன்னை இந்திரா காந்தி, மங்கம்மாள், ஜான்சி ராணி லட்சுமிபாய், வீரமங்கை வேலுநாச்சியார், முத்துலட்சுமி ரெட்டியார், நிறையா இருக்காங்க. கேப்டன் லட்சுமி, அம்புச்சத்தம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள், இது மாதிரிலாம் நிறைய தகவல்கள் நிறைய எனக்கு வந்து சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு பெண் தான் இளமை பருவமாக இருக்கிற பொழுது கல்லாக இருக்கிறாள், தாரமாக இருக்கிற பொழுது சிற்பமாக மாறுகிறாள், தாயாக மாறுகிற பொழுது தெய்வமாக மாறுகிறாள். இப்படி பல அவதாரம் எடுப்பவள் ஒரு பெண் என்பதனை நாம் இந்த உலக வரலாறு நிரூபித்திருக்கிறது. உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இந்த வாதங்களை எல்லாம் மறுத்து பேசுவதற்காக ஆண்களே என்ற அணிக்கு அணி தலைமை தாங்கி வந்திருக்கிற என்னுடைய அருமை தம்பி, நெஞ்சம் நிறைந்த என்னுடைய மாணவர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களை உங்கள் பலத்த கைதட்டலோடு மன்றத்திற்கு அழைக்கிறேன். வாங்க.
வானம் அளந்ததனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே, ஆ வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று தாய் தமிழை முதற்கண் வணங்கி, ம் உடலினை இயந்திரமாக்கி, உழைப்பினை உரமாக்கி, வியர்வையை விதையாக்கி, உயர்வாக வளர்ந்து நிற்கிற உழைப்பாளர்களுடைய பெருமையினை பேசுகிற இந்த உழைப்பாளர் தின நன்னாளிலே ஜெம் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, சபாஷ். போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்கள் மேடையில் வீற்றிருக்கிற அற்புதமான பேச்சாளர்கள், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே, இப்போ தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கு? என்ன நிலைமையில் இருக்குன்னு என்னைய பார்த்து கேட்டீங்கன்னா, அடிக்கிற வெயில்ல மாலா எரியுதிரி மாலா ஃபேனை 13ஆம் நம்பர்ல வை அப்படின்னு தமிழ்நாடே அடிக்கிற வெயில்ல கதிகலங்கி போயிருக்கோம். அந்த கொடுமையை கூட தாங்கிடலாம். ஆனா எதிரணியில் அமர்ந்திருக்கிற 3 பேருடைய கொடுமைகளை எங்களால தாங்க முடியல. உண்மையாக பெண்கள் ஏன் ஆண்களுடைய வளர்ச்சி அதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத ஆண்களால எந்த அளவுக்கு கேளு சொல்றேன். கேளு, இப்பதான் கைதட்டு நிறைய குமியுது. உனக்கு தாயார் ரசிகர் வந்திருக்கு. இப்போ பாரதத்தையே காக்கக்கூடியது யாருன்னா பாரத தாயின்னு சொல்லுவோம். ஆமா. ஆனா பாரத தாயை யாரும் நேரில் பார்த்ததில்லை. செந்நிற கரைகள் இந்திய மண்ணிலே இலவச சின்னமாக கிடந்த போதும் வன்முறை நன்முறை அல்ல என்று துப்பாக்கி முனையினை மலர் கொண்டு மூடி அன்பு என்கிற ஆயுதத்தால் ஆங்கிலேயர்களுடைய ஆணவத்தை சாடி சத்தியத்தை மட்டுமே பேசி சபாஷ் அகிம்சை என்கிற ஒற்றை குழிக்குள்ளே அந்நியர்களை அஸ்தமனமாக்கி இந்தியா என்கிற குடும்பத்திற்கு அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் விடுதலை பெற்று சுதந்திர காற்றை நம்மால் சுவாசித்திருக்க முடியுமா? அருமையா. கிராமங்கள் தோறும் நடந்தே சென்று மக்களுடைய குறைகளை போக்குவது என்பது தொண்டிலும் மேலான பெருந்தொண்டு. சபாஷ். அந்த பெரும் தொண்டை பெரும் மகிழ்வோடு செய்தவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார் காமராஜர் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, தங்கமே தன் பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று எதுவும் இல்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லையே காமராஜா. 1981ஆம் ஆண்டு லட்சுமி நாராயண் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசையில டாக்டர் எஸ் காளிமுத்து பெருந்தலைவர் 100ஆண்டு விழாவில் பேசினார். ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் 3 பேருடைய ஆசி வேண்டும். யாருடைய ஆசியாவது இருக்கணும். முதல் ஆசி என்ன தெரியுமா? லட்சுமி ஓம் பேரு செல்வம் இருக்கணும். 2வது ஆசி என்ன தெரியுமா? சரஸ்வதி கல்வி இருக்கணும். இந்த 2 இல்லைன்னு வச்சுக்கிறீங்க. 3வது ஆசியா அழகாவது இருக்கணும். ஆனால் செல்வமும் இல்லாமல் கல்வியும் இல்லாமல் அழகும் இல்லாமல் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து எல்லோரும் மக்கள் பெருந்தலைவர் என்று சொல்லுகிற வரலாறு படைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று காளிமுத்து அவர்கள் புகழாரம் சூட்டினார்கள். 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது, 1990 பத்ம விபூஷன் விருது, 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 2000ஆம் ஆண்டு ராமானுஜன் விருது, 2007ஆம் ஆண்டு அறிவியல் துறையில் கௌரவ டாக்டர் பட்டம், 2008 சர்வதேச ஓன் கான்மான் விங்ஸ் விருது, எல்லாவற்றுக்கும் மேல் பாரத ரத்னா விருது. இத்தனை விருதுகளை பெற்று இவரால் விருதுகளுக்கு பெருமை என்று சொல்லுகிற அளவிற்கு இளைஞர்களுடைய கனவு நாயகனாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவர் மறைந்த போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் சொன்னாங்க பாருங்க ஒரு கவிதையில, குரான் உன்னை பெற்ற தாய், குரல் உன்னை வளர்த்த தாய், அதனால்தான் நீ சாதித்தாய். அரசு பள்ளியிலே படித்தவன் உருப்பட மாட்டான் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா பள்ளி மாணவர்களும் உன் பெயரைத்தானே உருப்போடுகிறார்கள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நீ குடியிருந்தாயே, அது அல்ல உன் பெருமை. குடிமக்களுடைய இதயங்களில் எல்லாம் குடியேறினாயே, அதுதான் உன் பெருமை. ஆண் மகன்களுடைய பங்களிப்பு இல்லாவிட்டால் இந்த தேசம் கிடையாது. சந்திராயன் நிலவினுடைய தென்துருவத்திலே வெற்றிகரமாக தரையிறங்கியதை பார்த்து எல்லோரும் கொண்டாடினோம். எல்லோரும் கொண்டாடுகிற போது தன்னுடைய வீட்டுக்கு வெளியில பட்டாசு வெடிச்சு
எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி இந்தியாவுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட தன்னுடைய மகன் வீரமுத்துவேலுடைய வெற்றியை பார்த்து பழனிவேல் என்கிற அவருடைய அப்பாவின் கண்களில் வழிந்து ஓடி அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க. அந்த அப்பாவினுடைய அந்த மகிழ்ச்சி, வள்ளுவர் அதுதானே சொன்னாரு, என்ன? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அந்த 2 குறள்களுக்கு உதாரணம் வீரமுத்துவேலும் பழனிவேலும் தான். ஆண்களுடைய பங்களிப்பு இல்லாம ஏதாவது இருக்கா? உலகம் முழுக்க நீங்க பாருங்க, போலியோவால் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சாதித்தவர் ரூஸ்வெல்ட். காது கேட்கும் திறனை இழந்து மிகப்பெரிய இசை மேதையாக உருவெடுத்தவர் பீத்தோவன். சரி. கண் பார்வையை இழந்து மிகப்பெரிய நாடக மேதையாக உருவெடுத்தவர் மில்டன். சபாஷ். திக்குவாயாக இருந்து மிகப்பெரிய உலகத்தர பேச்சாளராக உயர்ந்தவர் டெமஸ்தனிஸ். தோற்ற குறைபாடு உடையவராக இருந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஆனவர் ஆபிரகாம் லிங்கன். சரி. கை கால் தலை எதுவுமே சரியான விகிதத்தில் இல்லாத போதும் கூட தன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைகளாக்கி நகைச்சுவையிலே உலக புகழ் பெற்றவர் சார்லி சாப்ளின். எவ்வளவு பேரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஐயா அவர்களை பற்றி சொன்னீங்க. ஆமா. அவர் ஒரே பாட்டு, என்ன பாட்டு? ஒரு பாட்டுல ஒரே வரியில பெண்ணடிமைத்தனம், முதலாளித்துவ சமுதாயத்தை சாடக்கூடியது ரெண்டையும் ஒரே வரியில சொன்னார் பாருங்க. வரிய சொன்னா கூட போதும். எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது, அதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது. கடைசியா வரிய முடிச்சிருப்பாரு பாருங்க. தாலி கட்டி கொண்ட மனைவி போல் உழைத்த எங்களை தவிக்க விட்ட பேரை எந்த நாளும் நாங்கள் மறக்க மாட்டோமே என்று அந்த தொழிலாளர்களுடைய குமுறலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொன்னதனால்தான் நீங்க பாருங்க, ஒரு நடிகருடைய பெயர் திரையிலே வருகிற போது திரையரங்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ஆர்ப்பரிப்பாங்க. ஆனா ஒரு கவிஞனுடைய பெயர் திரையிலே வருகிற போது திரையரங்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது என்றால் அது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு மட்டுமே நடந்தது என்பதை நம்ம. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பள வியாபாரி டிபி ராஜேந்திரன் அவர்கள் 86 வயது. 86 வயதுல இப்பவும் அப்பளம் வித்துக்கிட்டு இருக்காரு. 22 ரூபா அவர்கிட்ட இல்ல. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 22 ரூபா அவர்கிட்ட இல்லாததுனால 6ஆம் வகுப்புல அவரால் சேர முடியலங்க. அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தாம் பட்ட கஷ்டத்தை வேற யாருமே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாநகராட்சி பள்ளிகளுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்கு 1,81,00,000 ரூபாயை மதுரையிலே இருக்கக்கூடிய அப்பள வியாபாரி டிபி ராஜேந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லாமே ஆண்கள் தான் என்று சொல்லி கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளை சொல்லி நிறைவு செய்யறேன். உழைப்பாளர் தினத்துக்கு உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேயா அடகோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கோ இல்லேயா அடஹோயா, அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, பூமியோ பூமி எங்களை நம்பித்தான் பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் என்று சொல்லி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை ஆண்களுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கு பெரிதும் தேவை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப விட்டோம்னா தம்பி நிறைய நேரம் பேசுவார், பாட்டெல்லாம் அசத்தி விடுவார், அசத்தி நேரம் கொடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு அறிவார்ந்த பட்டிமன்றமாக இது போய்கிட்டு இருக்கு. அது எஸ்ஆர்எம் தொழில்நுட்ப கல்லூரியில் அந்த ஒரு அரங்கேற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா நாளாந்தர ஜோக்கு அது இதெல்லாம் அடிக்காமல் அறிவுபூர்வமாக இந்த பட்டிமன்றம் சென்று கொண்டிருக்கிறது. தம்பி லட்சுமி நாராயணனுக்கு ஒரு பெரிய கைதட்டலை நாம் வழங்கி மகிழ்கிறோம். அண்ணல் காந்தியிலிருந்து ரூஸ்வெல்ட்டிலிருந்து நிறையா சொல்லியிருக்கிறார். காந்தின்னு ஒரு ஒற்றை மனிதர் இல்லைன்னா நம்ம இந்தியாவினுடைய விடுதலையவே சிந்திச்சு பார்த்துருக்க முடியாது. அதனால தான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், காந்தியை பார்த்து சொன்னார், நீ கத்தியை எடுத்திருந்தால் நாங்கள் துப்பாக்கியை எடுத்திருப்போம், நீ துப்பாக்கியை எடுத்திருந்தால் நாங்கள் பீரங்கியை எடுத்திருப்போம், நீ பீரங்கியை எடுத்திருந்தால் அதைவிட பெரிய ஆயுதத்தை எடுத்திருப்போம், ஆனால் அகிம்சை என்ற ஆயுதத்தை அல்லவா நீ எடுத்து எங்களை நீ ஆட்டி படைத்தாய் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார். 45 ஆண்டுகள் அகிம்சை என்ற ஆயுதத்தால் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றவர் அண்ணல் காந்தி என்பது வரலாற்று பேருண்மை. லட்சுமி நாராயணன் காந்தியை பற்றி நிறைய பேசினார், பட்டுக்கோட்டையை பற்றி எல்லாம் பேசினார். இவற்றையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக பெண்களே அணி எனக்கு என்னவோ கொஞ்சம் கீழே தொஞ்சு போயிருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரியே கீழே தான் இருக்குது. ஒரு தம்பி ஏரியை பாடி இருக்கிறார், ஏறி அடிச்சிட்டார். ஆண்கள் தான், அதுலேயும் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் கவிஞர்கள் எல்லாரையும் தூக்கி நிறுத்தி பேசிய லட்சுமி நாராயணனுடைய கருத்துகள் இந்த மன்றத்திலே குறித்து வைக்க பெற்றிருக்கிறது.
அவற்றையெல்லாம் நீங்கள் மறுத்து பேசினால் இந்த பக்கத்தில் கொஞ்சம் செவி சாய்க்கப்படும் என்பதாக கூறி, பெண்கள் தான் என்று பேசுவதற்காக எஸ்ஆர்எம் தொழில்நுட்ப கல்லூரியில் மேலாண்மை துறையிலே படித்து கொண்டிருக்கிற சகோதரி தீபா அவர்களை பெரிய பாராட்டுதலோடு இந்த மன்றத்திற்கு அழைக்கிறேன். வாங்க தீபா. ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் இனிய மேதின நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடக்கம் செய்கிறேன். ஐயா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகாத்மா காந்தி வந்து சுதந்திரத்துக்காக போராடினார்னு சொல்லிட்டு. ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்யா. ஆண்களால ஒரு பெண்ணை சாரி கேட்க வைக்க முடியுமா? அவ்வளவு எளிதா? ஆமா ஆமா, வருஷம் பூரா சாரி தாமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்க எப்படி கேட்டுக்கிட்டீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்க, எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சாரி சாரி ரெண்டை தவிர வேற எதையும் நாங்க கேட்கறதே இல்லையே. பெண்களை அது முடியாதுமா, பெண்களை கேட்க வைக்க முடியாது. நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆமா, அவன் தம்பி வேற சொல்றேன், அதனாலதான் எங்களுக்கு சம்சாரின்னு பேரு. ஆமா, அதான் நானும் சொல்றேன். 1971ஆம் ஆண்டுல இந்திரா காந்தி வந்து பிரதமரா இருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்குது, 16 நாள் போர்ல. அந்த அம்மா எடுத்த ஒரு தெளிவான முடிவில் என்ன ஆகுதுன்னா, 93,000 படை வீரர்கள் இந்திய நாட்டை பார்த்து சரணடைந்திருக்காங்க. இவங்களால பண்ண முடியுமா? அதை காப்பியில சுகர் இல்லைன்னா குடிக்க முடியாது. வாழ்க்கையில பெண்களோட அக்கறை இல்லைன்னா உருப்பட முடியுமா? இது மாதிரிலாம் எங்க ரூம் போட்டு சிந்திக்கிறிய? ஐயா, அவர் சொன்னாரு, மைக்கு கண்டுபிடிச்சோம், அது கண்டுபிடிச்சோம், பெருசா ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதை கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதுக்கு விளம்பரத்துக்கு யாரையா போறா? பெண்கள் நாங்க தானே போறோம். அதெல்லாம் சரிதான், விளம்பரத்துக்கு மட்டும்தான் போவிய. ஐயா, விளம்பரத்துக்கு நாங்க போறதுனால தானே எல்லாரும் பாக்குறாங்க. விளம்பரமே அங்க வந்து சக்சஸ் ஆகுது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாரு? ரொம்ப கடுமையா போராடி மின்சார பல்பை கண்டுபிடிச்சார். நடு ராத்திரில அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, ஆய்வு கண்டுபிடிப்பு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருச்சு, வெளிச்சம் கிடைச்சிருச்சு. அந்த ஆசையை மனைவிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறோமேனு மனைவியை எழுப்புறாரு. அந்த அம்மா எந்திரிச்சிட்டு கண்ணு கூசுது, அமர்த்திட்டு படியான்ட்டாங்க. இதுதான் நீங்க கொடுக்குற அங்கீகாரமும் பாராட்டும். ஐயா, தேர் திருவிழா நடக்கும் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. இவங்க எல்லாம் தேர் திருவிழாக்கு தேர் பார்க்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? யார பார்க்க? தேவதைகளை பார்க்க போறாங்கறீங்களா? அதுக்கு போறாங்க. சரி, அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் இவங்களுக்குலாம் இருக்குன்னா, இங்க இருக்கிற முக்காவாசி ஆண்களுக்கு இருக்குன்னா, இங்க இருக்கிற பொண்ணுங்களை பாக்குறதா முக்காவாசி பேர் வர்றாங்க. இல்லைன்னா வருவாங்களான்னு கேளுங்க, வரவே மாட்டாங்க. ஐயா, எக்ஸாம்ல கூட பசங்க, இங்க இருக்கிற முக்காவாசி பசங்க பாஸ் பண்றாங்கன்னா எப்படி தெரியுமாயா? பார்ப்பாங்கய்யா, ஷெட்யூலை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் பொண்ணு உட்காருதா பையன் உட்காருதா, பொண்ணு உட்காருதான்னு பார்த்துட்டு அவ்வளோதான், புக்கை தொடக்கூட மாட்டாங்க. வந்து அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணை வந்து இது டிஸ்டர்ப்லாம் பண்ணி அவகிட்ட இருந்து ஆன்சர் வாங்கி தான் பாஸ் ஆகுறாங்க முக்கால்வாசி பேர். அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. இல்லையா, பெண்கள் எல்லாம் ஆன்சர் கிடைக்குதாயா? சரி ஐயா, நாங்கெல்லாம் குடும்பத்தை மட்டும் காக்கல, நாட்டினுடைய எல்லையும் சேர்த்து நாங்க காக்குறோம். ஐயா, இந்தியாவின் முதல் பெண் ராணுவ அதிகாரி பிரியாவை மறக்க முடியுமாயா? ஐயா, விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான விஷயம் கிடையாது. கிரிக்கெட் அதுவும் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டா கஷ்டமான விளையாட்டு தான். ஆனா அதுலயும் அந்த முதல் இந்திய கேப்டன் மித்தாலி ராஜ், அவங்கள மறக்க முடியுமாயா? ஐயா, குத்து சண்டை ஆண்களால மட்டுமே விளையாட முடியும் அப்படிங்கிறத 2 குழந்தைகள் பெற்றுக்கொண்டும் மேரிகோம் அவர்கள், இல்லை என்னால் விளையாட முடியும், என்னால் 5 தங்கப்பதக்கத்தை தொடர்ந்து வென்று போன வருடமும் 6வது முறை தங்கப்பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. ஐயா, பொதுவாக சொல்லுவாங்க ஆண்கள் வந்து உடல் ரீதியாக பலசாலிகள்னு, பெண்கள் வந்து மன ரீதியாக பலசாலிகள். நான் என்ன நினைக்கிறேன்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதி மன ரீதி ரெண்டுமே பலசாலிகள் தான். ஐயா, ஏன்னா முதல் பிரசவத்தில் உயிர் போகிற வழின்னு தெரிஞ்சும் 2வது குழந்தைய தடுக்காமல் அந்த குழந்தைய பெற்றுக்கிறா பார்த்தீங்களா? அது இவங்களால முடியுமாயா? அதை சொல்லுங்கம்மா. சபாஷ், அருமை அருமை. கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புறேன்யா. இன்பத்தை கருவாக்குபவள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்குபவள் பெண், பின்னவருக்கும் மன்னவருக்கும் விலையற்ற செல்வம் பெண் என்று சொன்னால் ஆண்களை நாங்கள் மதிக்கிறோம். உலகத்தையே உருவாக்கி கொண்டிருப்பவள், இயக்கி கொண்டிருப்பவள் பெண். அந்த ஆண் மகனையே இயக்கி கொண்டிருப்பவள் பெண் தான் என்ற காரணத்தினால் பெண்ணே என்று சொல்லி விடைபெறுகிறேன். அருமை 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 அருமை. ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. குடும்பத்திலிருந்தே குடும்பத்தினுடைய மானத்தை காப்பதோடு குவளையத்தின் மானத்தையும் காப்பவள் பெண் தான் இருக்காங்க. உண்மைதானே? ஒரு பெண்ணுன்னு ஏன் பேர் வந்துச்சு? வள்ளுவர் சொல்றார், பெண் அப்படின்னாவே பேணுதல் அப்படின்னு அர்த்தம்.
தந்தையை பேணுபவள், தாயை பேணுபவள், மாமனாரை பேணுபவள், கொழுந்தனாரை பேணுபவள், நாத்தனாரை பேணுபவள், எல்லாரையும் பேணுகிற காரணத்தினால் பேணுங்கிறது தான் பெண்ணு. நம்ம பேணுன்னா தலையில் இருக்க ஈரையும் பேனையும் நினச்சிக்கிறக்கூடாது, பேணுதல். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். அதனால் குடும்பத்தில் அவ்வளவு பொறுப்பு இருக்கேன். அதனால தானே பாரதி சொன்னேன், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர்ன. உலகத்தினுடைய தாய்மை பண்பு அதுக்கு இணை இல்லையே கேட்டிருக்காங்க. ஒரு புது கவிதை ஒன்று படித்தேன். தாய்மை அப்படிங்கிறதுக்கு, ஓட்டை குடிசையில் கொட்டும் மழையில் தன் குழந்தை நனையக்கூடாது என்று தன் முதுகையே கூடாரமாக்கினாள் தாய். ஓட்டை குடிசையில் கொட்டும் மழையில் தன் குழந்தை நனையக்கூடாது என்று தன் முதுகையே கூடாரமாக்கினாள் தாய். ஆனாலும் குழந்தை நனைந்தது தாயின் கண்ணீரால் என்று ஒரு கவிஞன் அந்த கவிதையை நிறைவு செய்திருந்தான் என்று சொன்னால் அன்புதான். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. ரொம்ப அற்புதம் செய்த அந்த பெண்மணியை மீண்டும் ஒரு முறை பாராட்டி மகிழ்ந்து, இவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல மாணவர்கள் கேள்வி கேட்டால் பேராசிரியர் பதில் சொல்லணும். அதானே நியாயம். கேள்வி நிறைய கேட்டிருக்காப்புல, விளம்பரம்லாம் சொல்லியிருக்காப்புல. ஒரு மாணவியினுடைய கேள்வி அத்தனைக்கும் பேராசிரியராக இருந்து பதில் சொல்வதற்காக ஆண்கள் தான் என்று அந்த வர்க்கத்தை காப்பாற்றுவதற்காக உழைக்கும் வர்க்கம் ஆண் வர்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக பேராசிரியர் பெருந்தகை ஐயா தினேஷ் பாபு அவர்களை மிகுந்த பாராட்டோடு இந்த மன்றம் அழைக்கிறது. நல்ல நெடிதுயர்ந்த தோற்றம். அப்பா, உண்மையிலே அப்படிதான் இருக்காங்க. இங்கே என்னுடைய மாணவர் அப்படிதான் இருக்கிறார், நீங்கள் அப்படித்தான். நெடிதுயர்ந்த தோற்றம், பேச்சிலும் நெடிதுயர்ந்து உங்கள் பேச்சு விளங்கும் என்பதாக வாழ்த்தி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல இந்த உழைப்பாளர் தினத்திலேருந்தே எடுத்துப்போம். இந்த உழைப்பாளர் தினம் எப்போ உருவாச்சு, எதனால் உருவாச்சு பார்த்தீங்கன்னா, மைக்கை வச்சு நிறைய உழைப்பாளர்கள் ஆரம்பித்தப்போ பார்த்தோன்னா அந்த உழைப்பாளர்கள் கேட்டகரியில் எல்லாமே ஆண்கள் தான். அதுலேருந்து தான் முதல்ல ஆரம்பமே உழைப்பாளர் தினம்னு ஆரம்பிச்சது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம அக்கா ஜெயபிரபா பேசின மாதிரி முதல்லையே அவங்கள நான் தாக்கி பேசிடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லை. அவங்க அக்காவா உங்களுக்கு? ஆமாம், சரி. அவங்க பேரிலேயே ஜெயபிரபா போஸ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த போஸையே விட்டுட்டாங்க இன்னைக்கு மட்டும். அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போனாலும் ஜெயபிரபா போஸ் ஜெயபிரபா போஸ்ன்னுவாங்க. இன்னைக்கு மட்டும் எங்க போஸை இழுத்தா ஆண்கள் வந்துட போறாங்க அப்படின்னு முதல்ல ஜெயபிரபா போ அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து வந்தது தான் அந்த போ அந்தமான் கதை. ஓ, அப்படி போகுதா கதை? நடுவர் ஐயா கிட்ட வரேன். நிறைய பாட்டு, நிறைய எடுத்துக்காட்டு, நிறைய சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ண எல்லாருமே ஆண்கள் தான். பாரதியை சொன்னார், பட்டுக்கோட்டையை சொன்னார், வள்ளுவரை சொல்லியிருக்காரு. பாரதி அடுத்து சக்தி பேணுதல், இதுலேருந்தே சொல்லலாம். இவங்க இப்போ ரெண்டாவது இப்படிலாம் உங்கள் பக்கத்தில் என்னை எழுத்துக்கிற கூடாது. நான் இந்திராவை சொல்லியிருக்கேன், வலசம்மாவை சொல்லியிருக்கிறேன், அன்னை முத்துலட்சுமி ரெட்டியாரை சொல்லியிருக்கேன், இன்னும் பல பேரை சொல்லியிருக்கேன் நான். அடுத்து இப்போ ரெண்டாவதாக பேசினவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. இனிமே தருபவள் பெண், இதை தருபவள் பெண், அதை தருபவள் பெண்ணு. அந்த லிரிக்ஸ் யாருமா எழுதுனது? லிரிக்ஸை கொடுத்தவர் ஒரு ஆண், அதுதானே? பட்டுக்கோட்டை. இதுக்கு ஒரு கைதட்டு பேராசிரியர் கொடுங்க. பெண்களை பூரா தூக்கி நிறுத்துறது பூராமே ஆண்கள் தான். ஆணும் பெண்ணும் நிகரனு கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்கும் சொன்னவன் பாரதி, ஆண் தானே? ஆமாய்யா. மணப்பாறை மாடு கட்டி பாட்டு எழுதினது யாரு? ஒரு ஆண் தான், மருதகாசி. ஆண். அப்பவும் பாருங்க, ஆணோட ஒரு இரக்கத்தன்மை. ஆணை கேள்வி கேட்கிற மாதிரி பெண்ணை கேட்க சொல்றாரு, பதில் கொடுக்கறது ஆண் தான். அப்ப வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஆண்கள். பட்டிமன்றத்தை முடிச்சிருவோமா? அடுத்து முடிச்சிருவோம். சரி. அடுத்து தலைப்புல ஒரு சின்ன விளக்கம். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் ஆண் பெண் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே தேவை. பட் இன்று வரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்று வரை பெரிதும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது ஆண்கள் தான். தேசப்பிதா மகாத்மா காந்தியிலேருந்து இன்றைய பாரத பிரதமர் வரைக்கும் எடுத்துக்கலாம். நடுவில் ஒருத்தர் 2 பேர் பாரத பிரதமராக இருந்திருக்காங்க, பெண்ணும் இருந்திருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. உலகளாவில் ஒரு 5 பெரிய சக்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 நாடை சொல்லலாம். அமெரிக்கா, இந்தியா, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. இந்த 5 நாட்டு தலைவர்களும் பார்த்திங்கன்னா
ஆண்களாக தான் இருக்காங்க. இந்த 5 பெரிய சக்தி சேர்ந்து தான் நாட்டோட வளர்ச்சி இருக்குது. ஒரு நாட்டோட வளர்ச்சி அக்காவோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ஜிடிபி அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு தான் சொல்லுவாங்க. சினிமா துறை யாரை வச்சு படம் எடுக்கிறாங்க? முதல்ல டைரக்டர் வச்சா? இங்கே இல்லைப்பா, இங்கே தான் நடுவரை வச்சு பண்ணுறோம். சினிமாவில் யாரை வச்சு படம் எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட்டு ஹீரோ. ஏன் ஹீரோ இல்லைன்னா 0 ஆயிரும். இல்லையா, எல்லா கஷ்டமான காட்சிகளும் பாருங்கள், ஃபைட்டு பாட்டு எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஹீரோக்கு தான். ஏன் ஹீரோயினுக்கு தர மாட்டுறாங்க ஒரு ஃபைட் சீன்? அதிக சம்பளம் வாங்குறாருண்ணா அப்படி சொல்ல முடியாது. ஸோ அங்கேயும் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு இருக்கார். இப்போ தான் கொஞ்ச நாட்களாக விமன் பேஸ்டு ஃபிலிம்ஸ் வரட்டும். இறுதியாக ஒரு ஃபேமஸான வாக்கியம் இந்த பட்டிமன்றத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுற போது தெரிஞ்சுட்டேன். தனக்காக சமைக்காதவள் தாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா பெண்மையை போட்டுடுறோம். ஆனா அது கூடவே இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், தனக்காக உழைக்காதவன் தந்தை அப்படின்னு வச்சு என்றும் ஆண்களே என்று கூறி எனது இறுதியான பேச்சை நடுவர்கிட்ட விட்டுறேன். நடுவர், உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்னது? ஒரு பாட்டு ஐயா, கண்ணதாசன் பாட்டு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டும் மறையக்கூடாது. ஐயா, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. சோ தலைவனை நம்பி இறங்கி இருக்கும். பயங்கரமான ஆளுதான் தலைவன், அழகா பதில் சொல்வார். பேராசிரியர் வந்து பார்ப்போம், பயங்கரமான ஆளுதான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை அருமை. வாங்க, அவரு அணிக்கும் பேசுறாரு, இந்த அணியையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ரெண்டையும் அரவணைச்சே இழுத்துக்கிட்டு போறார். அதாவது வந்து தனக்காக சமைக்காதவள் தாய். உண்மையிலே அதுக்கு பேராசிரியர் கைதட்டணும், தாய்மையை ஏற்றுக்கிட்டார். தனக்காக மட்டுமே உழைக்காதவன் தந்தைன்ட்டார். அது உண்மைதானே? ஒரு ஜவுளி கடையில் போய் துணி எடுத்தா கூட மற்றவங்களுக்கெல்லாம் துணி எடுக்கும்போது அந்த துணியோடைய விலையை பார்ப்பேன், இல்லை துணியோடைய தரத்தை பார்ப்பேன். நல்ல தரமான ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும் மனைவிக்கு விரும்புவேன், தரமான பேண்ட் செட்டு வாங்கி கொடுக்கணும் பையனுக்கு விரும்புவேன். ஆனால் தனக்குன்னு அவன் ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது வேட்டி எடுக்கையிலையோ பேண்ட் எடுக்கையிலையோ விலையை பார்ப்பேன், குறைச்ச விலை உள்ளதை அவன் எடுத்துக்குவேன். பிறருக்காக தரத்தையும் தனக்காக விலையையும் பார்க்கக்கூடிய ஒரு தூய ஆத்மா ஆண்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதம். நிறையா சொன்னார், எல்லா இடத்துலையும் ஆண்கள் தானே அதிகம் இருக்கிறோம், உழைக்கிறது ஆண்கள். அப்போ வீட்டில் பூரா சாப்பிட்றது மட்டும் பெண்களா? நிறையா அவங்களும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மைதான். ஆனால் எண்ணிக்கையெல்லாம் சொன்னார். நீங்கள் புராணங்கள்லேயே அப்படி தான். நீங்கள் சேக்கிலாரனுடைய பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் 60 நாயன்மார்கள் ஆண்கள் தான். வாங்க, பேராசிரியர் டாக்டர் சங்கீதா அவர்கள் இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், அணிக்கு தலைமை தொகுத்து வழங்குவதற்காக இங்கே டாக்டர் சங்கீதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. தேடி சோரினிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழ பருவமெய்தி வெறும் கூச்சுக்கரை எனபின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என நினைத்தாய். பெண்களினுடைய அணி என்றைக்குமே வீழ்ந்தது கிடையாது நடுவர் அவர்களே. வீழாத தமிழுக்கும் பெண்ணுக்கும் எங்களை ஆதரித்து கொண்டிருக்கிற அத்தனை பெருந்தகைகளுக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே சொல்லுங்க. மிக சிறப்பாக ஏற பிடிச்சவனும் இங்கிலீஷ் படிச்சவனும் ஏழ பணக்காரன் இப்போ ஒண்ணுங்க, நாம எல்லோரும் சமத்துவம் என்றெண்ணுங்க. கோயில் கட்டி வச்சவன குளம் வெட்டி தந்தவன கூலின்னு கேலி செஞ்சதந்த நாள், தொழிலாளிய மதிக்கிறது இந்த நாள். உள்ள நேரம் டியூட்டிக்கு மேல் ஒரு நிமிஷம் ஆச்சுனாலும் ஓவர் டைம் கொடுக்க சொல்லி ஆர்டரு. இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சவர் லீடரு. மிக சிறப்பாக இந்த மே தின நாளை வணங்கி உழைப்பாளர்களை வணங்கி தலைப்புக்குள்ள வரேன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம்ங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொன்னீங்க, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் வீரம் மிக்க ஆண்களா தாய்மை உணர்வு மிக்க பெண்களா அப்படின்னு சொன்னீங்க. நடுவர் அவர்களே, வீரம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தானா? பெண்களுக்கு கிடையாதா வீரம் என்பது? எது வீரம்? கணவன் இறந்த பிறகு கணவன் தன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட
தன்னுடைய அத்தனை குழந்தைகளையும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது போராடி வெற்றி பெறுகிறாளே ஒரு பெண். அருமை அருமை. அவ வீரமான பெண் இல்லையா? வீரத்தோடு விவேகம் நிறைந்தவர்கள்னு தான் சொன்னேன் சங்கீதா. விவேகம் இரண்டாவது தான், வீரம் தான் முதல்ல. வீரமே உண்டு. ஆமா ஆமா. ஆனா ஆண்கள் தன்னுடைய மனைவி இறந்துட்டா மறுநாளே ஐயோ இந்த பிள்ளைக்கு ஒரு அம்மா வேணுமேனு இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த சமூகத்துல தானே நடக்குது. பலே பலே பலே. அப்ப யாரு வீரம்? 1940களில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினாரு மகாத்மா காந்தி. அதுல முதலில் பங்கேற்ற ஒரே பெண் அஞ்சலை அம்மாள் தான் இல்லையா? சரி, முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவ படிப்புல 40 ஆண்கள் படிக்கிறாங்க, ஒரே ஒரு பெண் படிச்சாங்க மருத்துவ படிப்பு. எப்படி? நடுவுல திரை போட்டு ஆண்களை பார்க்க கூடாதுன்னு. அவங்க மிகப்பெரிய மருத்துவரா ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை சென்னையில் அடையாறில் ஆரம்பிச்சாங்கன்னா அது வெற்றியா? அந்த 40 பேர் என்னன்னாங்கன்னே தெரியலையே. சரி, அன்னை தெரேசா உலகத்திலேயே பாஸ்போர்ட் இல்லாம எங்கேயாவது போக முடியுமாங்க? உங்களால போக முடியுமா? என்னால போக முடியுமா? இல்ல சிஎம்ஆல போக முடியுமா? முடியாது. ஆனா பாஸ்போர்ட் இல்லாம ஒரு அம்மா பயணம் செஞ்சாங்க, அவங்க தான் மதர் தெரேசா. நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்குத்தான் தாயாகி இருப்பாய், நீ கருணையுற்றதால் 1000 குழந்தைகளுக்கு தாயானாய்னு சொன்னாங்களே. உன் பெருமையெல்லாம் எழுதுவதற்கு சீன பெருஞ்சுவரை தேடினேன், சீன பெருஞ்சுவர் கூட சின்னதாகி போனதம்மா. ஆஹா, மதர் தெரேசா. இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு சிவகங்கை மண்ணை மீட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் ஒரு தன்னந்தனி பெண்ணான். கணவன் கை கூட இல்ல, அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு ஒரு படையை திரட்டி கொண்டு இந்த நாட்டிற்காக மண்ணை மீட்கணுங்கிறதுக்காக முதலில் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த தியாகி, முதல் மனித வெடிகுண்டு குயிலி என்ற பெண். இந்த சமூகத்தில் மறைக்க முடியுமா? இத்தனை பெண்களையும் சாதனையாளர்கள் பட்டியலில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சொன்னாதான் பெண்கள் வீரமிக்கவர்கள், நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. தனக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட இல்லை, உதவி பண்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. கீரை வித்து நான் இன்னைக்கு என் குடும்பத்தை முன்னேற்றுவேன்னு கீரை வித்துட்டு இருக்க ஒரு அம்மா, அதுவும் நாட்டுக்காக உழைக்கிற ஒரு பெண் தான். எங்க ஊர்ல சடையம் பேத்தின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த ஸ்கூல் வாசல்ல இந்த நெல்லிக்காய், மாங்காய், தோசை இதெல்லாம் விற்பாங்க அந்த காலத்தில். அந்த அம்மா பேர் சடையம் பேத்தி. அந்த சாதாரண மக்களுடைய சரவண பவனே அந்த அம்மாவோட கடை தான். எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. அருமை அருமை. ஒரு பையன் என்ன பண்ணா, ₹1 கொடுத்துட்டு 2 தோசையை கூடுதலாக வாங்கி சாப்பிட்டான். இது நல்லா படிக்கிற பையன் பார்த்துட்டே இருந்தான், என்ன இந்த அம்மாவை ஏமாத்திட்டே இருக்கானே தினமும், இதை சொல்லிடணும் அந்த அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட போய், உனக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா, என்ன நீ வியாபாரம் பண்ணுற, ஒரு தோசைக்கு ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 2 தோசையை கூட வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறான், இதை கூட நீ கவனிக்கலையே அப்படின்னோடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, நீ வேணா படித்த பிள்ளைப்பா, உனக்கு கணக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் படிக்காதவன், எனக்கு நல்லாவே கணக்கு தெரியும். அவன் 2 தோசை கூடுதலாக சாப்பிட்றான்னு எனக்கு தெரியும். அவங்க அம்மா செத்து 3 மாதம்தான் ஆச்சு, என் கையாலையாவது 2 தோசை சாப்பிட்டு போகட்டுமே அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுச்சு. ₹100 கூட ஒரு நாளைக்கு வருமானம் கிடையாது. தனக்கு ₹100 ஒரு நாளைக்கு வருமானம் இல்லாத போது கூட 2 தோசையை இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு அந்த அம்மா கிட்ட இருந்தது இல்லையா, அந்த மனித நேயம், அதுதாங்க நாட்டுக்கு தேவை. அந்த உழைப்பு தாங்க இந்த சமூகத்திற்கு தேவை. இன்னைக்கு நானும் MBAல இங்கே என்னுடைய மதிப்பிற்குரிய இந்த கல்லூரியில் கலைவாணி அம்மா, சசிரேகா அம்மா, இங்கெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் ஏற்கனவே. ஏன்னா நானும் MBA துறையில் பணிபுரிந்திருக்கிறேன். நான் MBA துறையில் பணிபுரிந்தப்போ என்னுடைய மாணவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, MBA படிக்கிறது எதுக்காக, நீ எதற்காக MBA? நான் எதுவுமே பட்டிமன்றத்துக்காக பேசலை, இது உண்மையான செய்தி. எதுக்காக MBA படிக்கிறேன்னு கேட்டேன். ஒன்று அந்த பையன் சொன்னான், என்னுடைய கனவு கல்யாணம் பண்ணிக்கணும். நிஜமா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு MBA டிகிரி இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் வரதட்சணை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னான். சரி, நான் ஒரு பெண் பிள்ளைய பார்த்து கேட்டேன், நீ எதுக்குமா MBA சேர்ந்தேன்? மேடம், நான் ஒரு நல்ல HR வரணும், நான் மார்க்கெட்டிங்கில் வரணும், நான் ஃபினான்ஸில் வரணும்னு தனக்கான கனவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திலே பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அதுதானே வளர்ச்சி. அருமை அருமை. வந்த உடனே சொன்னார் ஆண்டர்பிரனர் என்கிற வார்த்தை.
ஆண்டர்பிரனர் என்றால் தொழில் முனைவோர் என்ற அர்த்தம். என்னுடைய பிஹெச்டியே விமன் ஆண்டர்பிரனர் தான். விமன் ஆண்டர்பிரனர் என்றால் பெண் தொழில் முனைவோர். தொழில் முனைவோர்னா யாரு வேணும், அது பொதுவான சொல். அதுல வந்துகிட்டு ஆண் இருக்கேன்னு, அதுல எங்க ஆண் இருக்கு? ஆனா மண்ணடிமையும் இருந்தது, பெண்ணடிமையும் இருந்த காலத்திலேயே நாங்க விரல் விட்டு சொல்லுகிறோமே, முத்துலட்சுமி ரெட்டி, அன்னை தெரேசா அப்படின்னு எங்களால விரல் விட்டு சொல்ல முடியுதுல்ல. அப்போ மண்ணடிமையும் பெண்ணடிமையும் இருக்கும் போதே பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுதானங்க சாதனை. பலே பலே பலே. எதிரணியில இருந்து வந்தது லட்சுமி நாராயணனுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அப்படி வாருங்க சொல்றேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம அவரும் பேசிட்டு போயிருக்காரு. கல்யாணம் ஆகாத புள்ள இப்படி மேடை தோற நீங்க திட்டி வச்சீங்க. இப்படி பேசினா எப்படி கல்யாணம் ஆகும்? பொண்ணும் கிடைக்காம போயிரும் அப்புறம். ஆமா, இப்படி பேசினா எப்படி கல்யாணம் ஆகும்? அதாவது நாட்டுல ரெண்டு சொல் புத்தி இருக்கானு, ஒன்னு சுய புத்தி இருக்கானு லட்சுமி நாராயணன். ஆனா நடுவர் அவர்களே, இந்த சமுதாயத்துல நம்ம நீங்க சொன்னீங்க குடும்பத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது எல்லாமே. சரி, வீடுகள் சேர்ந்தாதான் அது நாடு. 100 பேர்ல 80 ஆணுக்கு சமைக்க தெரியாது நடுவர் அவர்களே. என்னது? 100 பேர்ல 80 ஆண்களுக்கு சமைக்க தெரியாது. அதெல்லாம் தப்புமா? ஆமா, அதெல்லாம் தப்பு. 20 பேருக்கு தான் சமைக்க தெரியாது. நிறைய வீடுகள்ல வந்து 180 பேர் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. இல்ல எங்க சென்னையில நான் சொல்றேன், ஒருவேளை உங்க சிவகங்கையில நீங்க சமைக்கிறீங்களோ என்னவோ. ஐயா சமைக்கிறாரு போல. ஹோட்டல்ல எல்லாம் நீங்களா போய் சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஹோட்டல்லே இப்ப நிறைய பெண்கள் வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. பெண்கள் தான் இன்னைக்கு சர்வரா இருக்காங்க. அப்போ இந்த வீடு செங்கலால ஆனதல்ல, பெண்களால ஆனது. அதை மறந்துட கூடாது. அருமை அருமை அருமை. இந்த உலகம் மண் மீது நிற்கவில்லை, எங்களை மாதிரி பெண்களால் நிற்கிறது, பெண் மீது நிற்கிறது. அன்னைக்கெல்லாம் படி தாண்டலன்னா பத்தினி, இன்னைக்கு படி தாண்டலன்னா குடும்பமே பட்னி. ஸ்வாட்னு ஒரு பகுதி இருக்கு, ரொம்ப அழகான பகுதியில் ஒன்று அந்த ஸ்வாட் அப்படிங்கிற பகுதி. 2009 ஒரு பள்ளி வேனில் போயிட்டுருக்க ஒரு சிறுமியை சுட்டுடுறாங்க. அந்த குண்டு அந்த சிறுமியினுடைய இடது தோளில் போயிடுது. ஒரு குண்டு தலையில் போய் அடிபட்டுட்டு தான் அந்த பொண்ணு பழப்பாளா மாட்டாளா என்கிற சூழல் இருக்கிற சமயத்தில் ஸ்பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வந்து இந்த பெண் சமூகம் நிமிர வேண்டும் என்று பாடுபட்டாள். அவள்தான் மலாலா. அந்த மலாலாவுக்கு 2011 உலக அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் மகாத்மா காந்தியா மாத்தினது ஹரிச்சந்திர நாடகத்தை சொல்லி கொடுத்த அவருடைய தாய். அதனாலதான் மகாத்மாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் நடுவர் அவர்களே, தீர்ப்புக்கு நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வெளிநாடு சென்று கற்றுக்கொண்ட அறிவை விட என் தாயிடம் கற்றுக்கொண்டதுதான் அதிகம்னு சொன்னார் மகாத்மா. எல்லாத்துக்கும் மேல சிவாஜி வீர சிவாஜியா மாத்தினது என்னது தெரியுமா? அதோ அந்த கோட்டையில கொடி பறக்குது பாரு, அந்த இடத்துல நம்மோடு கொடியை பறக்கணும் சொல்லி சொல்லி வளர்த்தா சிவாஜியோடைய தாய். அந்த வீர சிவாஜியாக அந்த தாய் தான் மாத்தினா. அப்படின்னா எல்லா இடத்திலும் ஆண்களினுடைய வளர்ச்சிக்கு கூட பின்புலமாக பெண்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பு தர வேண்டும். ஆவதும் பெண்ணாலே, மனிதன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, மனிதன் தாழ்வதும் பெண்ணாலே. நடுவர் அவர்களே, நல்லது ஆவதும் பெண்ணாலே, தீயது அழிவதும் பெண்ணாலே. நல்லது ஆனால் உயர்வு வரும், தீயது அழிந்தால் அவனுக்கு தாழ்வு வரும். அதனால்தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொன்னார்கள். எல்லா இடங்களிலும் ஆராய்ந்து பார்த்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் இருக்க போகிறவர்கள் பெண்களே என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பு தர வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஹரிச்சந்திரனுக்கு பிறகு உண்மையை பேசக்கூடிய ஒரே நடுவர் எங்களுடைய நடுவர் என்ற காரணத்தினால் எங்கள் அணிக்கே அவர் தீர்ப்பு தருவார் என்று கூறி இதுவரை அமர்ந்து கேட்டு மேலாண்மை துறையாக இருந்தாலும் தமிழை காதலித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, பேச்சு சதிராடல் நிகழ்த்தி இருக்கிறார் பேராசிரியர் சங்கீதா அவர்கள். உண்மையிலேயே ஒரு முதிர்ந்த பேச்சை இந்த பெண்களே என்ற அணிக்கு தந்து கொதிச்சிட்டாங்க. வீரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம பிள்ளை பேசினா அதுக்கடுத்து தீர்ப்புக்கு எனக்கு நீங்கள் இருந்து கேட்டு போகணும். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. கணவன் இறந்ததற்கு பிறகு கூட கடமைகளையும் பொறுப்பையும் சுமக்கக்கூடியவள் தாயினாங்க. உண்மைதான்.
வேலுநாச்சியாரை பற்றி சொன்னாங்க. கணவன் இறந்ததற்கு பிறகு, முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு 8 ஆண்டுகள் விருப்பாட்சியிலே தங்கி இருந்து ஒரு பெரிய படையை அமைத்து அதற்கு பிறகு சிவகங்கையிலே வந்து அந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த பெருமை வேலுநாச்சியாருக்கு உண்டு என்ற அற்புத வரலாற்று பதிவை டாக்டர் சங்கீதா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆண்களின் வெற்றிக்கு கூட காரணம் பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, லட்சுமி நாராயணன் என்ன சொல்றேன், பெண்களினுடைய வெற்றிக்கு காரணம் ஆண்கள். நாங்கள் ஒட்டச்சு தாறுமாற அதை செதறடிச்சு சங்கீதா ஆண்களை வெற்றி பெறச் செய்வது கூட பெண்கள் தான் என்று பெண்களினுடைய அணியை மேலே உயர்த்தி இருக்கிறார்கள். அதற்காக மாணவி ஒன்றும் குறைந்த அளவில் பேச மாட்டார். SRM தொழில்நுட்ப கல்லூரியினுடைய மேலாண்மைத்துறை மாணவி, அம்மா மேலாண்மைத்துறை மாணவி, அருமை சகோதரி, ஆண்களுக்கு பேச வர்றாங்கன்னா அதுக்கே நம்ம பாராட்டணும். ஒரு பெண்ணு அதுதான் உண்மையை பேசுறதுக்கு நீங்கள் தைரியமாக வந்திருக்கீங்க. உண்மையிலே அவங்களுக்கு பெரிய கைதட்ட கொடுங்க. ஆண் தான் பேசுறதுக்கு துணிச்சல் வேணும். ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை ஏற்றுக்கிற மாட்டாங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோன்னு இருக்கனாசை. நீங்கள் பெண்ணு மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கிட்ட மாட்டாங்க. ஆனால் SRM தொழில்நுட்ப கல்லூரியினுடைய மாணவி ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட ஆண்களே என்று வாதித்து காட்டுவதற்காக, வாதத்தை நிகழ்த்துவதற்காக அருமை சகோதரி வான்மதி அவர்கள் வருகிறார்கள். ஒரு பெரிய பாராட்டோடு மன்றத்திற்கு அழைக்கிறேன். வாங்க. ஜெம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மேதின வாழ்த்துக்களை கூறி என் உரைகளை தொடர்ந்து வைக்கின்றேன். கொரோனா வந்தது பார்த்தீங்களா, அப்போ 13% பெண்கள் தாங்க வேலையை விட்டாங்க. அப்போ கூட பொட்டி கடை வச்சு நாங்கள் குடும்பத்தை காப்பாற்றோன்னு முன்னேறினது ஆண்கள் தாங்க. அருமைமா, அருமை அருமை அருமை. 80% ஆண்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற முக்காவாசி ஹோட்டல் சென்னையிலே நடத்துறது ஆண்கள் தாங்க. ஆண்கள் தாங்க சமைக்கிறாங்க. நல்ல வேலைக்கு கொரோனாவை பத்தி கொண்டாந்து விட்டுட்டீங்க. கொரோனா காலத்துல வீட்டுல சமைச்சது பூரா ஆம்பளை தான். உங்களுக்கு தெரியுமா? அவன் வெளியே போறவங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்கள அதை நறுக்கு, கத்திரிக்காய் நறுக்கு, வெண்டைக்காய் நறுக்கு, தக்காளியை நறுக்குன்னு போட்டு கொடுமைப்படுத்தி. பெண்கள் சம உரிமையா இருக்காங்களே, எல்லாத்துலயும் சம உரிமை கேட்கறாங்களே, அது யாருங்க கொண்டு வந்தா? நம்ம ஆண் பெரியார் தாங்க. சபாஸ், அருமைமா. ஈரோடு தந்தை வைக்கம் வீரர் பெரியார் தான் பெண்களின் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னவர் ஈரோடு தந்தை வைக்கம் வீரர் பெரியார். சபாஸ்மா, பெரியாரை பத்தி அருமையா சொன்னீங்க. இட்லியை உப்புமாவாக்க தாங்க பெண்களுக்கு தெரியும். அதே இட்லியே அரிசியை வாங்க எப்படி உழைக்கணும்னு ஆண்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். தொழில் எடுத்துக்கிட்டா ஃபுல்லா ஆண்கள் தாங்க இருப்பாங்க. ஒரு ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டின்றது ஆண்களுக்கு தான் பெண்களை விட அதிகமா இருக்கு. நம்ம சொகுசா கார்ல போறோம், பைக்ல, அரே பொண்ணு கார் ஓட்டுதா, பொண்ணு பைக் ஓட்டுதா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறேன். நீங்க அதை உருவாக்குன காரையும் பைக்கையும் ஆண் தான் உருவாக்கணுன்றதை ஏன் ஆச்சரியமா சொல்ல மாட்டீங்க? ராஜாராம் மோகன் ராய் தாங்க ஆண் இறந்து விட்டால் உடன்கட்டை எற வேண்டும் என்று சதித்திட்டத்தை மாற்றம் கொண்டு வந்ததே ராஜாராம் மோகன் ராய் தாங்க. பெண் சிசுவை கருளே அழிக்கிறத நிறுத்துறது கூட ஆண் தாங்க. 10 மாதம் சுமக்கிறதே 10 மாதம் சுமந்து நான் தான் பெத்தேன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு அது 10 மாதம் தாங்க சும. அது பிறந்ததுன்னா அவன் காலில் நிற்கிற வரைக்கும் ஆண்கள் தாங்க சுமக்கிறாங்க. பொண்ணு கல்யாணம் ஆகி பொண்ணு வந்து ஆண் வீட்டுக்கு தான் வருதுன்னு சொல்லி எதை நம்பி வரீங்க? அவன் சம்பாதிக்கிறான், அதை நம்பி தானே வரீங்க. அக்காலம் முதல் அண்மை காலம் வரை அனைத்து துறை வளர்ச்சியிலும் நங்குரமிட்ட நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிபவர் ஆண்களே. தொழில் வளர்ச்சி அம்பானி, ஆதானி, அறிவியல் வளர்ச்சிக்கு அப்துல் கலாம், அன்னை போல் உணவூட்டும் இயற்கை விவசாயிற்கு அம்பாழ்வர், சமீப கால அறிவியல் முன்னேற்றத்துக்கு உலகை நூற்றுமிக்கும் செய்த சந்திரயான் 1, 2, 3களின் திட்ட இயக்குநர்கள் என அனைத்துகளிலும் பங்கு பெரிது இருப்பது ஆண்கள் மட்டுமேங்க. நம் நாட்டின் முதுகெலும்பு பொருளாதாரம் ஆகும். இந்த பொருளாதாரத்தை அதிகமாக வளரக்கூடிய உத்வேகம் மிக்கவர் ஆண்களே என்று நான் சபாஷ். பொருளாதாரத்தினுடைய உச்சத்தை தருவது ஆண்கள் தானே சொன்னாங்க. உண்மைதானே? சங்க இலக்கிய கவிஞனே அதுதான் சொல்றேன். வினையே ஆடவர்க்குயிரே மற்றும் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரேன சங்க இலக்கிய கவிஞன். அதான் உண்மை. தமிழ் மன்ற அமைப்பு ரொம்ப தேர்ந்தெடுத்து குடும்ப வளர்ச்சியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் நிறையா சொன்னாங்க. தலைவர்கள்லாம், தேச தலைவர்கள்லாம் நிறையா பேசினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களையும், உலகத் தலைவர்களாக திகழ்ந்த அண்ணல் காந்தி போன்ற தலைவர்களை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். அதை சொல்லையில் கூட லட்சுமி நாராயணன் சொன்னது அது மாதிரி பேராசிரியர் சொன்னார். நாங்கள் தானுங்க
பெண்களை தூக்கி நிறுத்தினதே நாங்கள் தானே. ஒரு செய்தியை சொல்லவா? வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்றான் என்று வரலாறு பேசுகிறது. எங்க? மணியாச்சியில் வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்றான் என்பதெல்லாம் வரலாறு, சரித்திரம், தேசத்திற்காக நடந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பாரதி எழுதுகிறான், வாஞ்சிநாதன் கொன்ற விஷயத்திற்கெல்லாம் நான் உள்ளே செல்லவில்லை, ஆனால் வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற போது ஆஸ்துரைக்கு பக்கத்தில் மனைவியும் இருந்தாலே, அந்த மனைவியை, இளம் மனைவியை பார்த்ததற்கு பிறகு கூடவா உனக்கு சுட துணிந்தது என்று மகாகவி பாரதி தாய்மை உள்ளத்தோடு எழுதுகிறான். ஒரு மனைவி பக்கத்திலே இருக்கிற பொழுது ஆண் அழிக்கப்படக்கூடாது என்பதில் கூட பாரதி கவனம் செலுத்தினான். ரொம்ப அருமையா பேசினாங்க. குயிலி மட்டுமல்ல, உடையாள் என்ற ஒரு பெண்ணுடைய வரலாறு சிவகங்கை மாவட்டம் சொல்லுகிறது. என் அன்பு தம்பி தாமோதரனுக்கு தெரியும். கொல்லங்குடியில் நடந்த நிகழ்வெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அன்றைக்கே நாட்டின் வளர்ச்சிக்காக சாலைகளை சீரமைப்பது, குளங்களை வெட்டுவது, ஆறுகளையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்குவது என்று மதுரையிலே ராணி மங்கம்மாள் செயல்பட்டாள் என்பது வரலாற்று பேருண்மை. தேவதாசி முறையை ஒழித்தது யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நாகம்மையை பற்றி ஈரோட்டு தந்தை வைக்கம் வீரர் பெரியார் என்ன சொல்றார் தெரியுமா? நாகம்மை வாழ்ந்தது தனக்காகவோ தன் வாழ்க்கைக்காகவோ ஆசைக்காகவோ இல்லை, எனக்காக வாழ்ந்தவள் நாகம்மை என்று ஈரோடு தந்தை வைக்கம் வீரர் பெரியார் அவர்கள் நாகம்மையை பதிவு செய்கிறார். சாரதா மகளிர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அன்றைக்கே புரட்சி செய்தவர் சுபலட்சுமின்னு பார்க்கிறோம். பெண்கள் கூட்டுறவு இயக்கத்தையும், தந்தை இறந்ததற்கு பிறகு நகைகளை கூட கலற்றி அண்ணல் காந்தியினுடைய தேச நிதிக்கும் தந்தவர் அம்புஜம்மாள். நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அம்புஜம்மாள் தன்னுடைய நகைகள் அத்தனையும் கலட்டி காந்திகிட்ட கொடுத்தாங்க. அது மாதிரி எம்எஸ் சுப்புலட்சுமி. வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஆண் தலைவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வல்லபாய் பட்டேல், பாலகங்காதர திலகர், ஒவ்வொருத்தருக்குலையும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். மகாகவி பாரதி, சுப்பிரமணிய சிவா. ஆனால் சங்கீதா சொன்னதை போல ஒவ்வொரு தலைவர்கள் உருவாவதற்கும் காரணமாக இருப்பதெல்லாம் அடிப்படையில் பெண்களாக இருந்திருக்கிறார்கள். வீர சிவாஜியை உருவாக்கியது, அண்ணல் காந்தியை உருவாக்கியது. அதற்காக நான் இந்த தலைப்பை தொழிலாளர் தினத்திலே நாட்டின் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிவது பெண்கள் தான் என்று என்னால் சொல்லிவிட முடியாது. ஆண்கள் தான் என்று என்னால் ஒருதலை பட்சமாக இந்த தீர்ப்பை அணுகிவிட முடியாது. கை ரேகையை பார்க்கிற பொழுது ஆண்களினுடைய வலது கையை ரேகை பார்ப்பார்கள், பெண்களினுடைய இடது கையிலே ரேகை பார்ப்பார்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வலது கையையும் இடது கையையும் சேர்த்து தட்டுகிற பொழுதுதான் ஓசை உருவாகிறது. இந்த தேசத்திலே பொது உடைமை சமூகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த தொழிலாளர் தினத்திலே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த சமூகம் புராதன பொது உடைமை சமூகமாக இருந்தது. அதற்கு பிறகு நிலப்பிரபுத்துவ சமூகமாக இருந்தது. அதற்கு பிறகு அடிமை உடைமை சமூகமாக இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் பொது உடைமை சமூகம் மலர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் வலதுகை ரேகையும் இடதுகை ரேகையும் சேர்கிற பொழுதுதான் இந்த தேசம் செழித்தோங்க முடியும் என்ற வீர வரலாற்றை படைத்த பின்புலத்திலே இயங்குகிற இந்திய திருநாடு என்ற காரணத்தினால் இந்த தலைப்பை பொறுத்தவரை நான் இப்படித்தான் அணுகுகிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிவது ஆண்களும் தான், அந்த ஆண்களை இயக்குகிற பெண்களும் தான். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வீரநடை போடுகிற பொழுதுதான் இந்த சமூகம் தலை தோங்கிய சமூகமாக வர முடியும் என்று பாரதி சொன்ன வரிகளையே சொல்லி முடிக்கிறேன். கற்பென்று சொல்ல வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்கும் என்ற பாரதியின் வரியையே தீர்ப்பாக்கி நாட்டின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிவது ஆண்களும் பெண்களும் தான். இணைந்து செயல்படுவோம் என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். ஜெம் தொலைக்காட்சிக்கும் அழைத்து சிறப்பித்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எஸ்ஆர்எம் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முதன்மையர் பேராசிரியர் பெருந்தகை அம்மா சசிரேகா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.